ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 6. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாமிஸ் தியரம்லேயே வந்து இன்னொரு சம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எ சிலிண்டர் ஆஃப் ரோலர் 600 mm டயாமீட்டர் அண்ட் weighing 1000 நியூட்டன். ஸோ ஒரு ரோலர் சிலிண்டர் இருக்குது, அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 600 mm சொல்லியிருக்காங்க. அதோட அதில் வந்து ஒரு வெயிட் வந்து இருக்குது. அந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நியூட்டன். இந்த சிலிண்டரோட வெயிட் தான் சொல்லியிருக்காங்க, 1000 நியூட்டனில் இருக்குது. ஸோ இஸ் ரெஸ்டிங் ஆன் ஏ ஸ்மூத் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு. அந்த ரெஸ்ட் ஆகிருக்க பாயிண்ட் தான் பின்னு சொல்லி இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்க்ளைன் சர்ஃபேஸ், ஸோ 60 டிகிரியில் இது இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்றனால இங்கே எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ டைட் ஃபார்ம்லி பை எ ரோப் ஏசி. ஸோ ஏசி அப்படின்ற ரோப் வச்சு நம்ம அதை டைப் பண்ணியிருக்காங்க. அந்த ரோப்போட லென்த் பார்த்தீங்கன்னா 600 mm சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க டயாமீட்டரோ இல்லை லென்த்தோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாதீங்க. நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லோடும் அதோட ஆங்கிளும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோன் இந்த ஃபிகர். ஸோ ஃபிகரில் கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் த டென்ஷன் ஆஃப் த ரோப். அப்போ ஏசியில் இருக்க டென்ஷன், அப்போது டி கண்டுபிடிக்கணும் நம்ம. ரெண்டாவது ரியாக்ஷன் அட் பி. ஸோ பின்ற பாயிண்டில் எவ்வளோ ரியாக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது பின்ற பாயிண்ட் வந்து இந்த இன்க்ளைன் பொசிஷனில் வந்து நிற்குது. அப்போ ரோப்பில் கட்டியிருக்கும் போது இது கம்ப்ரஸ் ஆகும். ஸோ கம்ப்ரஸ் ஆகும்போது இங்கே ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகும். பி மேலே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் இப்படி இன்வர்ட் மூமெண்ட்டாக வந்து கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷருக்கு பி ஒரு ரியாக்ட் பண்ணும். அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரியாக்ஷன் இருக்கும். பியோட ரியாக்ஷன் எந்த பக்கம் லோடு கிடைக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது தான் நம்ம ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாமிஸ் தியரம் படி நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸோ ஏலேருந்து சி, சியிலேருந்து ரியாக்ஷன் பி, பியிலேருந்து பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இது வந்து வெயிட், இது ஏ, இது சி, இது ரியாக்ஷன் அட் பி. இப்போ நம்மளுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஆங்கிள் தெரியணும். ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஸோ இங்கே இருக்கிற இதுக்கு வந்து எல்லாமே ஆங்கிள் வந்து இப்படி மேல் பக்கத்தில் இருக்குது. அப்போது இங்கே 60 டிகிரியில் இருக்க லோடு. ஸோ அதே மாதிரி இங்கே அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம மேட் பண்ணுவோம். ட்ரையாங்கிளாக மேட் பண்ணும்போது ஏவோட ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 60 டிகிரியில் இன்க்ளைண்ட் ஆகிருக்குன்னா அப்போ ஆப்வியஸாக இந்த இதுவும் வந்து 60 டிகிரி. அப்போ இது 90 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ இது எப்படி ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளோட ஓவரால் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரும். சர்க்கிள்னா 360 டிகிரின்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம 180 டிகிரின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஈக்குவல் ஒரு ட்ரையாங்கிள்ன்றது. ஸோ 90 ஒரு 60னா 150. ஸோ 150 போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 30 டிகிரி. ஸோ அந்த 30 டிகிரி தான் இங்கே ஏ. அப்போ ஏவோட ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஏவோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அப்போது பியோட ஆங்கிள், அதோட ரியாக்ஷனோட ஆங்கிளும் வந்து நம்மளுக்கு என்னென்னா அதே 30 டிகிரி தான் வந்து ட்ராவல் ஆகும். அப்போது அதுவும் 30 டிகிரி. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் இருக்கிற இங்கே கீழே இருக்க ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி. இந்த பக்கமும் கீழே சியில் இருக்க ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்போ ஓவராலாக இந்த ஆங்கிள் 120, ஓவராலாக இந்த ஆங்கிள் 120 டிகிரி. அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 120, 120, 240. நம்ம சர்க்கிளோட டயாமீட்டர் சர்க்கிளோட சொல்லிட்டு ஆல்ரெடி 360. 360லேருந்து 240 போச்சு அப்படின்னா அதுவும் 120 டிகிரி தான். அப்போ இதுவும் 120 டிகிரி தான். ஸோ நம்மளுக்கு லோடு மட்டும் தெரியும். லோடு எவ்வளோன்னா 1000 நியூட்டன். ஸோ ஏவோட டென்ஷன் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. டென்ஷன் இன் ஏசி. ஓகேங்களா? அப்போ ஏசியோட டென்ஷன் கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன் பி வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம லாமிஸ் தியரம் ஃபார்முலா ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபார்முலா பார்த்துருவோம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபஸ்ட்டு ஆர்பி அதான் கண்டுபிடிப்போம், இல்லை டென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம், ஏதாவது ஒன்று வச்சுப்போம். ஸோ நம்ம டென்ஷன் தான் இங்கே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ரியாக்ஷன் அட் பி வந்து செகண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ டென்ஷன் சொல்லியிருக்கனால இதை நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், ஆர்பியை பீட்டான்னு எடுத்துக்கிறேன், டபிள்யூவை காமான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டிஏசி டிவைட் பை sin alpha equal to RB divided by sin beta equal to W divided by sin gamma. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் தான். அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா, நம்மளுக்கு டபிள்யூவும் தெரியும், அல்ஃபாவும் காமாவும் எவ்வளோன்னு தெரியும். அப்போ டிஏசி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, TAC divided by
sin alpha. ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 120 equal to 1000 divided by sin காமாவோட வேல்யூ 120. ஏன்னா எல்லாவோட ஆங்கிளும் நம்மளுக்கு 120 ஈக்குவலாக புரிஞ்சிருக்கிறதுனால அதுவும் 120 எடுக்கிறோம். ஸோ இப்போ TAC டிவைட் பை sin 120யோட வேல்யூ 0.866. அப்போது 1000 டிவைட் பை 0.866. அப்போது இந்த பக்கம் இருந்து நம்ம அந்த பக்கம் என்ன பண்ணுறோம்னா 0.86 டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் அனுப்பும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போது TAC ஈக்குவல் டு 1000 டிவைட் பை 0.866 இன்ட்டு 0.866. அப்போ இந்த 0.86 டிவைடில் இருக்குது, இங்கே மேலே மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அடிச்சிடறோம். அடிச்சுட்டா அப்போது TACயோட வேல்யூ 1000 நியூட்டன். ஸோ TACO வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி வந்து இப்போ ரியாக்ஷன் அட் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ரியாக்ஷன் அட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் போட்டிருக்கிறத வந்து டிராயிங் அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு இதில் ரியாக்ஷன் அட் பியை வந்து நம்ம பார்ப்போம். So step 2, reaction at B. So RB divided by sin beta equal to 1000 divided by sin 120. ஓகேங்களா? W அதுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ சைன் பீட்டாவோட வேல்யூவும் 120. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் sin 120க்கும் 0.86 தான், இங்கேயும் 0.86 தான். அப்போ இங்கே ரெண்டுத்துலையுமே வந்து வேல்யூ மாறல நம்மளுக்கு. அப்போது ஆப்வியஸாக RB ஈக்குவல் டு 1000 divided by sin 120 into sin 120. இங்கே கீழே டிவைடில் இருக்க 120 அந்த பக்கம் போகுது, மல்டிப்ளை ஆகுது. அப்போது sin 120 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ RB ஈக்குவல் டு 1000 நியூட்டன். ஸோ RB வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 1000 நியூட்டன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.